யூரோப்போட ஏவியேஷன் மார்க்கெட் ரொம்ப ஃபேமஸாக இருக்க காரணமே அந்த மார்க்கெட்டில் ஆப்ரேட் ஆகிற ஏர்லைன்ஸ் அண்ட் அந்த ஏர்லைன்ஸ்க்கு இடையில இருக்க காம்படிஷன் தான். பட் இப்போ ரெண்டு பிக் ஏர்லைன் குரூப்ஸ் மட்டும் யூரோப்போட ஏர்லைன்ஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக அக்வயர் பண்ணி காம்படிஷனே இல்லாமல் பண்ணிட்டு இருக்காங்க. Wizz Air அபுதாபி UAE மார்க்கெட்ல இருந்து அவங்க ஆபரேஷன்ஸை சஸ்பெண்ட் பண்ணி செப்டம்பர் மாசம் கம்ப்ளீட்டா எக்ஸிட் ஆக போறாங்க. Wizz Air உண்மையிலேயே ஒரு நல்ல லோ காஸ்ட் கேரியர் தான் அண்ட் அபுதாபியும் ஏர் டிராவலுக்கு ஒரு நல்ல மார்க்கெட் தான். பட் அப்படி இருந்தும் எப்படி உங்க பிசினஸ் மாடல் ஃபெயில் ஆச்சு? ஸோ இன்னைக்கு வீடியோவில் யூரோப்பியன் மார்க்கெட்ல இருந்து மிடில் ஈஸ்டர்ன் மார்க்கெட் வரைக்கும் இண்டஸ்ட்ரியில் நடந்த நியூஸ் அண்ட் அப்டேட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அண்ட் சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வரீங்கன்னா இந்த சேனலில் கமர்ஷியல் ஏவியேஷன் பற்றின நியூஸ் அப்டேட்ஸ் vlogsனு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஏவியேஷனில் இது வரைக்கும் நீங்கள் பார்க்காத ஒரு சைடை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சேனலில் ஏகப்பட்ட வீடியோஸ் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஸ்டார் அலைன்ஸை ஃபர்ஸ்டா ஃபார்ம் பண்ணும்போது ஃபவுண்டிங் மெம்பர்ஸா 5 ஏர்லைன்ஸ் இருந்தாங்க. இப்போ அந்த 5 ஏர்லைன்ஸ்ல ஒரு ஏர்லைன் ஸ்டார் அலைன்ஸ்ல இருந்து எக்ஸிட் ஆகி ஸ்கை டீம்ல ஜாயின் பண்ணி ஸ்கை டீமோட ரிவார்ட்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸை அவங்க கஸ்டமர்ஸ்க்கு ஆஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு ஃபவுண்டிங் மெம்பரே அவங்க ஸ்கிராச்ல இருந்து பில்ட் பண்ண ஒரு லெகசியை விட்டுட்டு எதுக்கு ஆப்போசிட் டீம்ல போய் ஜாயின் பண்ணணும்? 2023 வரைக்கும் ஸ்காண்டினேவியன் ஏர்லைன்ஸ் ஒரு பெரிய ஃபினான்ஷியல் கிரைசிஸ்ல தான் இருந்தாங்க. எக்ஸ்டர்னலா நிறைய கடன் வாங்கி அதை கட்ட முடியாம ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. அண்ட் ஒரு ப்ராப்பர் மேனேஜ்மெண்ட் இல்லாதனால அவங்க ஆபரேஷனல் காஸ்ட்டும் இன்க்ரீஸ் ஆச்சு. ஆல்சோ யூரோப்ல இருக்க ஃபுல் சர்வீஸ் கேரியர்ஸ்க்கு ஒரு பெரிய தலைவலி என்னன்னா அதே மார்க்கெட்ல ஆபரேட் ஆகிட்டு இருக்க லோ காஸ்ட் கேரியர்ஸ் தான். ஒரு ஃபுல் சர்வீஸ் கேரியர் ஒரு டிக்கெட்டை 100 யூரோஸ்க்கு செல் பண்றாங்கன்னா அதே டிக்கெட்டை ஒரு லோ காஸ்ட் கேரியர் 30 யூரோ ஆர் 40 யூரோஸ்க்கு செல் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆப்வியஸ்லி லோ காஸ்ட் கேரியர் செல் பண்ற டிக்கெட்ஸ்ல சில லிமிடேஷன்ஸ் இருக்குதான். பட் அட் தி எண்ட் ஆஃப் தி டே மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் காஸ்ட் எஃபிஷியன்ட் சொல்யூஷன் தான் சூஸ் பண்ணுவாங்க. ஸோ யூரோப்பியன் மார்க்கெட்ல லோ காஸ்ட் கேரியர்ஸ் கிட்ட இருந்து காம்படிட்டிவ் பிரஷர் வந்தனால ஏர்லைனோட மேனேஜ்மெண்ட் காஸ்ட் ரீஸ்ட்ரக்சரிங் பண்ணலாம்னு ஒரு முடிவு எடுத்தாங்க. ஆபரேஷன்ஸை சிம்பிளிஃபை பண்றது, மெயின்டெனன்ஸை டிஜிட்டலா மாத்தி டெக்னீஷியன்ஸை ரெடியூஸ் பண்றது, லேபர் அக்ரிமெண்ட்டை நெகோஷியேட் பண்ணி ஒர்க்கர்ஸ்க்கு கம்மி சேலரி கொடுக்கிறதுன்னு ஃபினான்ஷியல் கிரைசிஸ்ல என்ன பண்றதுனே தெரியாம நிறைய முட்டாள்தனமான டெசிஷன்ஸ் எடுத்தாங்க. இதோட ரிசல்ட்டா 2022 சம்மர்ல ஸ்காண்டினேவியன் ஏர்லைன்ஸோட பைலட்ஸ் 15 நாளைக்கு ஸ்ட்ரைக் பண்ணாங்க. இதனால அந்த ஏர்லைனுக்கு 4000 ஃபிளைட்ஸ் கிட்ட கேன்சல் ஆகி மேசிவ் ஆபரேஷனல் லாஸ் நடந்துச்சு. இது பத்தாதுன்னு அப்பதான் ரஷ்யா உக்ரைன் வார் பீக்ல இருந்துச்சு. சோ ரஷ்யன் ஏர் ஸ்பேஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணி ஃபியூல் பிரைஸ், கரன்சி எக்ஸ்சேஞ்ச் ரேட் எல்லாம் எக்ஸ்பென்சிவ் ஆகிட்டனால அது இன்னும் அவங்க ரெவன்யூ ஃப்ளோவை அஃபெக்ட் பண்ணுச்சு. அண்ட் தென் அக்டோபர் 2023ல ஏர் ஃபிரான்ஸ் KLM குரூப் தான் ஸ்காண்டினேவியன் ஏர்லைன்ஸோட 19.9% ஸ்டேக் அக்வயர் பண்ணி அந்த ஏர்லைனை பேங்க்ரப்சில இருந்து சேவ் பண்ணாங்க. இதனால KLM குரூப் இத பண்ணாங்கன்னா அவங்க நெட்வொர்க்ல இருக்க ஏர்லைன்ஸ்க்கு நார்தர்ன் யூரோப்ல சரியான மார்க்கெட் பிரசன்ஸ் கிடையாது. பட் SAS ஏர்லைன்ஸ் ஸ்வீடன், டென்மார்க் அண்ட் நார்வே மார்க்கெட்ல ஒரு கீ பிளேயர்ங்கிறதுனால இந்த சான்ஸை யூஸ் பண்ணி அந்த ஏர்லைன் அக்வயர் பண்ணா நார்டிக் ரீஜன்ல அவங்க பிரசன்ஸை இன்க்ரீஸ் பண்ணி IAG அண்ட் லுஃப்தான்சா குரூப்க்கு ஒரு காம்படிட்டிவ் பிரஷரை கிரியேட் பண்ணலாம்னு நினைச்சாங்க. அது மட்டும் இல்லாம அப்பதான் லுஃப்தான்சா ITA ஏர்வேஸ் அக்வயர் பண்ணி யூரோப்ல அவங்க பிரசன்ஸை அக்ரெசிவா ஸ்ட்ராங் பண்ணிட்டு இருந்தாங்க. சோ அதை கவுண்டர் பேலன்ஸ் பண்ண KLM குரூப்க்கு ஒரு பெர்ஃபெக்ட் சான்ஸ் கிடைச்சனால கொஞ்சம் கூட யோசிக்காம SAS ஏர்லைன்ஸா வாங்கிட்டாங்க. ஆல்ரெடி SAS கிட்ட ஒரு ஸ்ட்ராங் டிரான்ஸ்அட்லாண்டிக் நெட்வொர்க் இருக்கு. சோ இப்போ அவங்க ஸ்டார் அலையன்ஸ்ல இருந்து ஸ்கை டீமுக்கு வந்துட்டனால ஸ்கை டீம்ல இருக்க டெல்டா ஏர்லைன்ஸ் கூட சேர்ந்து நெட்வொர்க்கை மேசிவா எக்ஸ்பேண்ட் பண்ணிடுவாங்க. சோ இந்த ஜாயின்ட் வெஞ்சர்ல நார்த் அமெரிக்கா, லாட்டின் அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, ஏசியான்னு கிட்டத்தட்ட 1000 குளோபல் டெஸ்டினேஷனுக்கு SAS-னால டிக்கெட் செல் பண்ண முடியும். இப்போ 2025 ஏர்லி ஜூலைல தான் KLM குரூப் 19% இருந்து 60.5% ஸ்டேக்ஸ் அக்வயர் பண்ணி SAS-ஓட மெஜாரிட்டி ஆஃப் த ஓனர்ஷிப்பை வாங்கியிருக்காங்க. யூரோப்பியன் மார்க்கெட்டை பொறுத்தவரை லுஃப்தான்சா அண்ட் IAG தான் ஒவ்வொரு ஏர்லைன்ஸா அக்வயர் பண்ணி ஒரு பெரிய ஏர்லைன் நெட்வொர்க்கை கிரியேட் பண்ணி வச்சிருந்தாங்க. இப்போ ஏர் ஃபிரான்ஸ் KLM குரூப்பும் அந்த லிஸ்ட்ல சேர்ந்து அவங்க நெட்வொர்க்கை எக்ஸ்பெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. பட் இந்த மாதிரி பெரிய ஏர்லைன்ஸ் குரூப் என்னதான் ஒரு மாஸ்டர் மைண்ட் ஸ்ட்ராட்டஜி எக்ஸிக்யூட் பண்ணாலும் யூரோப்ல இருக்க லோ காஸ்ட் கேரியர்ஸ் வெறும் 30 யூரோக்கு டிக்கெட்ஸை செல் பண்ணி கஸ்டமர்ஸை ஈஸியா புடிச்சிட்டு போயிருவாங்க. Wizz Air அபுதாபி மார்க்கெட்ல அவங்க ஆபரேஷன்ஸை சீஸ் பண்ணிட்டு கம்ப்ளீட்டா வெளியே வரது தான் இண்டஸ்ட்ரியில ஒன் ஆஃப் த ஹாட் டாக்ஸா இருக்கு. 2019 டிசம்பர்ல Wizz Air-ம் ADQ-ன்ற அபுதாபி டெவலப்மெண்டல் ஹோல்டிங்ஸ்ன்ற ஒரு ஸ்டேட் ஓன்டு கம்பெனியும் ஒன்னா ஒரு ஜாயின்ட் வெஞ்சர் மூலமா Wizz Air அபுதாபின்னு ஒரு ஏர்லைன்ஸை ஜாயத் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டை பேஸா வச்சு ஸ்டார்ட் பண்றாங்க. இந்த ஏர்லைன் மூலமா அப்ப க்ரோ ஆயிட்டு இருந்த நார்தர்ன் ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸ், இந்தியன் சப்கான்டினென்ட்ஸ் அண்ட் மத்த மிடில் ஈஸ்டர்ன் கண்ட்ரீஸ்க்கு லோ காஸ்ட்ல ஆபரேஷன்ஸை ஸ்டார்ட் பண்ணி அபுதாபில இருந்து ஒரு புது மார்க்கெட்டை கிரியேட் பண்ணலாம்னு நினைச்சாங்க. ஆரம்பத்துல 2 A321 நியோஸை வச்சு 6 ரூட்ஸ்
ரூட்ஸ்க்கு ஆப்ரேட் பண்ணாங்க. தென் போக போக நிறைய ரூட்ஸ்க்கு எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டாங்க. பட் 2025 ஜூலை யாருமே எதிர்பார்க்காத டைம்ல விஸ் ஏர் அபுதாபி அவங்க ஆபரேஷன்ஸை சீஸ் பண்ணிட்டு கம்மிங் செப்டம்பர் அபுதாபி மார்க்கெட்ல இருந்து கம்ப்ளீட்டா எக்ஸிட் ஆக போறதா அனௌன்ஸ் பண்றாங்க. இதுக்கு என்ன ரீசன் விஸ் ஏரோட சிஇஓ கிட்ட கேட்கும்போது அவர் சில சேலஞ்சஸை மீடியா முன்னாடி வைக்கிறாரு. மிடில் ஈஸ்டர்ன் ரீஜன்ல எக்ஸ்ட்ரீம் ஹீட் அண்ட் சாண்ட் ஸ்டார்ம் இருக்கனால அது ஏர்கிராஃப்டோட இன்ஜின் பெர்ஃபார்மன்ஸ் அஃபெக்ட் பண்ணி மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுது. சோ இதனால ஒரு ரிலையபிள் பெர்ஃபார்மன்ஸ் எங்களால கொடுக்க முடியலன்னு ஒரு ரீசன் சொல்றாரு. செகண்ட் ரீசன் என்னன்னா மிடில் ஈஸ்டர்ன் ரீஜன்ல எப்ப பார்த்தாலும் வார் நடந்துட்டே இருக்கு. சோ இது எங்க ஃபோர்காஸ்டிங்கை அஃபெக்ட் பண்ணுது. ஆல்சோ ஒரு சஸ்டைனபிள் ஆபரேஷன்ஸ்க்கான ஃபியூச்சர் ஸ்ட்ராட்டஜியை எங்களால பிரெடிக்ட் பண்ண முடியலன்னு சொல்றாரு. இப்போ நான் சொன்ன ரெண்டு ரீசன்ஸை விட அடுத்து நான் சொல்ல போற ரெண்டு ரீசன்ஸ் தான் எனக்கு வேலிடா தெரிஞ்சது அண்ட் ஒரு ப்ராப்பர் ஜஸ்டிஃபிகேஷனாவும் இருந்துச்சு. மிடில் ஈஸ்டர்ன் மார்க்கெட் பர்டிகுலரா யுஏஇல மோஸ்ட் ஆஃப் த ரெசிடென்ட்ஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ் அண்ட் ஸ்ரீலங்கா மாதிரி கண்ட்ரீஸ்ல இருந்து போன ஒர்க்கர்ஸ் தான். சோ விசா ஆப்ரேட் பண்ணிட்டு இருந்த மோஸ்ட் ஆஃப் த கண்ட்ரீஸ்க்கு நம்ம போகணும்னா விசா எடுக்கணும். சோ இந்த மாதிரி அவங்க கஸ்டமர்ஸ்க்கு சில லீகல் காம்ப்ளிகேஷன்ஸ் அண்ட் லிமிடேஷன்ஸ் இருக்கனால விசார்னால ஒரு சஸ்டைனபிள் ரெவென்யூ ஃப்ளோவை கொண்டு வர முடியல. பேசிக்கா விசார் அபுதாபி மார்க்கெட்டுக்கு வந்ததே இந்தியா அண்ட் பாகிஸ்தான் மாதிரி ஹை டிமாண்ட் இருக்க சவுத் ஏஷியன் மார்க்கெட்டுக்கு ஆபரேஷன்ஸை எக்ஸ்டெண்ட் பண்ணதான். அதுதான் அவங்க மெயின் இன்டென்ஷனாவும் இருந்துச்சு. அண்ட் போத் இந்தியா அண்ட் பாகிஸ்தானும் எங்க கண்ட்ரீஸ்க்கு நீங்க வரலான்னு பெர்மிஷனும் கொடுத்துட்டாங்க. பட் விசார் அந்த மாதிரி இந்தியா அண்ட் பாகிஸ்தானுக்கு ஃப்ளை பண்ணா எட்டிஹாட் ஏர்வேஸோட மார்க்கெட் ஷேர் அண்ட் ரெவென்யூ அடிவாங்கன்னு சொல்லி அபுதாபியோட லோக்கல் கவர்மெண்ட் விசாரோட பெர்மிஷனை ஹோல்ட்ல வச்சிருந்தாங்க. யுஏஇ மார்க்கெட்ல இருந்த வரைக்கும் அபுதாபியோட ஸ்டேட் கவர்மெண்ட் விசாரை ஒரு செகண்ட் கிளாஸ் சிட்டிசன் மாதிரி தான் ட்ரீட் பண்ணாங்கன்னு அவங்க சிஇஓ அபுதாபியோட கவர்மெண்ட்டை இன்டைரக்டா கிரிட்டிசைஸ் பண்ணிருக்காரு. பேசிக்கா விசார் அவங்க ஆபரேஷன்ஸை அபுதாபில ஸ்டார்ட் பண்ணது ரொம்பவே ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி தான். பட் லோக்கல் கவர்மெண்ட் கிட்ட இருந்து சரியான சப்போர்ட் வராம பாலிடிக்ஸ் பண்றனால அவங்க பிசினஸ் ஒரு கம்ப்ளீட் ஃபெயிலியர் ஆகிருச்சு. இப்ப விசார் அபுதாபியை விட்டு போக போறாங்கன்னு சாலிடா தெரிஞ்ச உடனே அவங்க ஆப்ரேட் பண்ணிட்டு இருந்த 7 நியூ கண்ட்ரீஸ்க்கு எட்டிஹாட் நெட்வொர்க் எக்ஸ்பேண்ட் பண்ணி ஆபரேஷன்ஸை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆல்சோ ஏர் அரேபியாவும் எட்டிஹாடோட ஜாயின்ட் வெஞ்சர் மூலமா விசார் ஆப்ரேட் பண்ணலாம்னு பிளான் பண்ணிட்டு இருந்த 30 டெஸ்டினேஷனுக்கு ஆபரேஷன்ஸை ஸ்டார்ட் பண்ண போறாங்க. சோ ஏவியேஷன் இண்டஸ்ட்ரியில நடக்கிற ஏகப்பட்ட பொலிட்டிக்கல் கேம்ஸ்ல இது ஒரு டைப் ஆஃப் கேம். ஹோம் கண்ட்ரில இருக்க ஏர்லைன்ஸ்க்கு எக்ஸ்டர்னலா காம்படிட்டிவ் பிரஷர் வருதுன்னு தெரிஞ்சுனா அதை என்னெல்லாம் பண்ணி டேக்கிள் பண்ண முடியுமோ அதெல்லாம் அந்த கண்ட்ரியோட கவர்மெண்ட் பண்ணுவாங்க. இந்தியாவை பொறுத்தவரை ஒரு கண்ட்ரில இருந்து வர ஃபாரின் ஏர்லைன் இந்தியால ஸ்டாப் ஓவர் ஆர் பிட் ஸ்டாப் வச்சு இன்னொரு கண்ட்ரிக்கு போனா இந்தியன் ஏர்போர்ட்ஸோட ரெவென்யூ அதிகமாகும். ஆல்சோ இந்தியன் பீப்புளுக்கு நிறைய ஏர்லைன் சாய்ஸஸ் கிடைக்கும். பட் அதை இந்தியன் கவர்மெண்ட் பண்ணாம 5th ஃப்ரீடம் ரைட்ஸை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. சோ இதுவும் ஒரு வகையான பொலிட்டிக்கல் கேம் தான். இதை பத்தி நான் கொஞ்சம் டீடைல்டா இந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். இன்ட்ரெஸ்ட் இருந்தா செக் பண்ணி பாருங்க. சோ இந்த வீடியோவை நான் இந்த ரெண்டு நியூஸோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். டிஸ்கார்ட் சர்வர்ல நீங்க ஜாப் ரிலேட்டட் அண்ட் எஜுகேஷன் ரிலேட்டடா கேட்கிற क्वेश्चंसக்கு நான் மட்டும் இல்லாம மத்தவங்களும் ஆன்சர் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இன்னும் ஜாயின் பண்ணாம இருந்தீங்கன்னா கீழ லிங்க் இருக்கும், கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாப் அண்ட் எஜுகேஷன் ரிலேட்டடா இல்லாம ஏவியேஷன் பத்தி ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கா டிஸ்கஸ் பண்ணனும்னாலும் அது ஒரு நல்ல பிளாட்ஃபார்மா இருக்கும். சோ அவ்வளவுதான் இந்த வீடியோ. இத பத்தி உங்க தாட்ஸ் ஆர் ஒபினியன் இருந்தா கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரி நிறைய ஏவியேஷன் பத்தின நியூஸ், vlogs, அப்டேட்ஸ்னு சேனல்ல நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். இன்ட்ரெஸ்ட் இருந்தா செக் பண்ணி பாருங்க.